சங்கீதம் 119 41 48 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயின் நின்று நீங்க விடாதேயும். உடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு 41 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமேன். கன்னடா பைபிள்ல ஆமேன். இங்கிலீஷ் பைபிள்ல ஆமேன். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. கடந்த திங்கட்கிழமையிலிருந்து காலை ஜெபத்துல 119வது சங்கீதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த 119வது சங்கீதம் 8 வசனங்களாக 22 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுக்கும் 8 வசனம். இது ஒரு சங்கீதத்தினுடைய அமைப்பு. நம்முடைய தெற்கத்திய சங்கீதம் ஆக்டேவ் 8 சொரங்களை கொண்டது. அந்த அமைப்பில் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை அமைத்திருக்கிறான். தமிழ் மொழியிலே ஆத்திச்சூடி என்று ஒன்று இருக்கிறது. நம்ம தானே அறம் செய்ய விரும்பு, முத எழுத்துன்னா ஆ, ஆறுவது சினம், 2வது எழுத்து ஆ, அந்த மாதிரி 12 எழுத்துல 12 வாக்கியத்தை உரைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் எழுத்துல எப்படி ஆத்திச்சூடி இருக்கிறதோ அப்படியே எபிரேய எழுத்துல இந்த 119ஆம் சங்கீதம் இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 22 பகுதிகளாக பிரித்திருக்கிறதுன்னு நான் சொன்னேன். எபிரேய பாஷையில 22 எழுத்துக்கள், எபிரேய மொழியிலே 22 எழுத்துக்கள் இருக்கிறது. அதுல முதல் எழுத்து அலப். முதல் எழுத்துன்னா அலப். அலப்னா தேவனாகிய பிதா என்று அர்த்தம். முதல் எழுத்து அலப், தேவனாகிய பிதா என்று அர்த்தம், காட் த ஃபாதர். 2வது எழுத்து பெத். பெத் என்றால் வீடு என்று அர்த்தம். ஆமா தானே? வந்தவங்க கூட சொல்ல மாட்டேன்றீங்களே. பெத்னா என்ன அர்த்தம்? வீடு என்று அர்த்தம். 3வது கிமேல். கிமேல் அப்படின்னா வளர்ச்சி அடைகிற வரையிலே சத்துவத்தை கொடு என்று அர்த்தம். நர்ச்சர் till it grows. வளர்ச்சி அடைகிற வரையிலே சத்துவத்தை கொடு. 3 என்று கூட அர்த்தம். கிமெல்னா கொடுக்கிற மனநிலை என்று அர்த்தம். ஒரு பணக்காரன் ஏழைக்கு உதவி செய்ய துரத்தி கொண்டு ஓடுகிறான் என்பது கூட அர்த்தம் கிமேல் என்று. அதே நேரத்தில் ஒட்டகம் என்றும் அர்த்தம். இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. அது 3வது எழுத்து. 4வது எழுத்து டாலட்.
அப்படின்னா திறந்த வாசல், வாய்ப்பு, ஏழைகளுக்கான வாசல், நுழைவு வாசல், வாய்ப்பு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு. அடுத்து 5வதாக ஹே என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய மூச்சை, பிரீத்திங், பிரெத். அதை விட முக்கியமானது கர்த்தருடைய நாமத்தில் இந்த எழுத்து வருகிறது. 5 என்கின்றபடியினாலே இது தேவ கிருபைக்கு அடையாளம். 5வது எழுத்தாய் இருக்கிறபடியாலே இது தேவனுடைய கிருபைக்கு அடையாளம். அடுத்ததாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது 6வது எழுத்து. தலைப்புல பாருங்க என்னன்னு இருக்கு. வாவ். என்னன்னு இருக்காங்க பாருங்க. தமிழ் பைபிள் இருக்குதா இல்லையா? இருக்குதா? என்னன்னு இருக்குது? வாவ். இது தனியா செயல்படக்கூடிய ஒரு எழுத்து இல்லை. இது தனியா உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்து இல்லை. நம்ம மொழியில கூட நிறைய எழுத்துக்கள் தனியா உச்சரிக்கப்பட முடியாது, தனியா படிக்க முடியாது. கர்த்தாவே பாருங்க, அங்க மேல கர்த்தாவே, அந்த வாக்கு முன்னால என்னக்குது? வாக்கு முன்னால என்னக்குது பாருங்க. கர்த்தாவேன்ற வார்த்தை படிக்கிறீங்கல்ல, அந்த வாக்கு முன்னால என்னக்குது? இது பிடிக்குத, அது என்னன்னு சொல்லுவீங்க? வேவா? நெடுஞ்சுழி கொம்பு சொன்னான் பார் தமிழ்நாட்டுக்காரன். ஓகே, இப்படி சொல்லி படிச்சுருந்தா இக் பிளஸ் ஆ கான்னா இரு பிளஸ் ஆ ரான்னா அப்படித்தானே. நெடுஞ்சொழி கொம்பு வே வா கர்த்தாவேன்னு படிச்சுன்னு நல்லா இருக்குமா? இந்த மாதிரியான தனியா அர்த்தம் தராத, ஆனால் அதே நேரத்தில் ஒன்றோடொன்று தொடர்பு படுத்துகிற ஒரு எழுத்து இது. கனெக்டிங் வேர்ட். ஒரு எழுத்தையும் இன்னொரு எழுத்தையும் தொடர்பு படுத்துகிற எழுத்து இந்த வவ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. தமிழ்ல கூட அது அர்த்தம் கொள்ள முடியாத ஒரு தொடர்பு படுத்துகிற எழுத்தாகத்தான் இருக்கிறது. வவ் அங்க தலைப்பில் இருக்கிறது. பழமையான மொழிகள் நிறைய ஒத்த வார்த்தைகள் இருக்கும். தமிழிலும் எபிரேய பாஷையிலும் கூட அப்படி இருக்கிறது. அடிப்படையா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஹுக், ஹுக் தெரியல, அது இதனுடைய அர்த்தம். சரி, அந்த எழுத்து நமக்கு முக்கியம் இல்லை. அந்த எழுத்தின் கீழே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. முதலாவதாக 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. கர்த்தர் ஒரு வாக்களித்திருக்கிறார். God has made a promise. கர்த்தர் ஏற்கனவே ஒரு வாக்களித்திருக்கிறார். இன்னும் அந்த வாக்கு, என்னுடைய தயவும் என்னுடைய ரட்சிப்பும் உனக்கு தருகிறேன் என்பதுதான் அந்த வாக்கு. என்னென்னத்தை தருகிறேன்? என்னுடைய தயவையும் என்னுடைய ரட்சிப்பையும் தருகிறேன் என்பதுதான் அந்த வாக்கு. இப்போ தாவீது சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நீர் வாக்களித்தபடி, நீர் ஏற்கனவே வாக்களித்தபடி, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் என்னை ரட்சியும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் எனக்கு தயவாயிரும். ரட்சியும் இந்த வார்த்தை பொருளாதார வார்த்தை.
இந்த இடத்துல சமாரியாவில கொடிய பஞ்சம், சத்துருக்கள் படை சூழ்ந்தபடியால் எந்த பொருளும் உள்ள போல வெளியே வரல. ஒரு கழுதையின் தலையீற்றை 80 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குற நிலைமை. 2 பெண்கள் ராஜா கிட்ட முறையிடுறாங்க. என்னன்னு, ஆண்டவரே, ராஜாவே, எங்களை ரட்சியும். அதற்கு அவன் சொன்ன பதில், நான் எதை கொண்டு உங்களை ரட்சிக்கட்டும்? என்கிட்ட என்ன இருக்கிறது உங்களை ரட்சிக்க? சரி, உங்க விஷயத்த சொல்லுங்க. இவளுக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை, 2 பேருக்கும் கொடிய பசி. ஒரு முடிவெடுத்தோம், இன்னைக்கு உன் குழந்தைய சாப்பிட்டுறலாம், நாளைக்கு என் குழந்தைய சாப்பிட்டுறலாம். நேற்று எங்க குழந்தைய சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு அவ குழந்தைய தானா ஒளிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்றா. என்ன நடந்தது? ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் என்ன செய்வதென்று அறியாமல் தவிக்கிறான். ஒரு சரித்திரபூர்வமா ஒரு இன்சிடென்ட். அங்க அவன் பயன்படுத்தினான் பாரு, எதை கொண்டு நான் உன்னை ரட்சிக்கட்டும்னு. அந்த வார்த்தை இந்த வார்த்தை. அப்படின்னா பொருளாதார ரீதியா somebody is broken, அடுத்து உதவியே இல்லை என்கின்ற நிலைமையிலே இருக்கிற ஒருவனுக்கு வரக்கூடிய உதவியை குறித்து தாவீது சொல்லுகிறான். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி என்னை காலியான என் பாத்திரத்தை நிரப்பும், என் குறைவுகளை நிறைவாக்கும், என் வறுமையை என் குடும்பத்தை விட்டு ஒழித்தருளும், என் கடன் பிரச்சனையை என்னை விட்டு நீக்கியருளும் என்கின்ற அந்த வார்த்தை 42ஆம் வசனத்திலே, அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். நீர் என்னை ரட்சித்தால், நல்லா கவனிங்க, நீர் என்னை ரட்சித்தால் என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் என்ன சொல்லுவேன்? உத்தரவு சொல்லுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில இருக்கிறேன், உதவி செய்வார் எனக்கு யாரும் இல்லை, நன்மை இல்லாத ஒரு நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னை ரட்சித்தால் என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். எதை நம்பி இருக்கணும்? நம்ப நல்லா சத்தமா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. எல்லாம் பரவாயில்ல, ஜபம் முக்கியம், ஆராதனை முக்கியம், எல்லாம் முக்கியம். ஒன்றையும் நான் முக்கியத்துவத்தை குறைக்கவில்லை. நான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய வசனம் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு காலம் அது ஒழிந்து போவதில்லை. ஓகே, அடுத்து 43ஆம் வசனத்துல, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து என்ன ஆயிடக்கூடாது? நம்மளுக்கே தெரியும், இது நமக்கே தெரியும். எப்போ நம்ம நேரம் எடுத்து பைபிள் வாசிக்கிறோமோ, எப்போ நம்ம நேரம் எடுத்து வேத வசனத்தை தியானிக்கிறோமோ, நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை தான் டெபாசிட் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை தான் டெபாசிட் ஆகும். அப்ப யார்கிட்டனா பேசும் பொழுது எந்த உள்ள டெபாசிட் ஆயிக்கிற வார்த்தை தான் வெளியே வரும். ஒரு சிலரோடு பேசினே இருந்தா, ஒரு 10 நிமிஷம் பேசின்னு இருந்தா, சமீபம் அவங்க என்ன வேலையில முக்கியத்துவமா இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அங்க சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய வசனத்தை முழுவதுமாக என் வாயிலிருந்து நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். என் வாயிலிருந்து உம்முடைய வசனம் நீங்கிடுச்சுன்னா
நானு கழுதைக்கு சமானம். கழுதை கூட ஆண்டவருடைய வசனத்தை பேசிடுச்சே, கழுதைய கூட நான் கனவீனப்படுத்த விரும்பல. என் வாழ்க்கையில இருந்து ஆண்டவருடைய வசனத்தை நீக்கிட்டா நான் பெரிய பூஜ்யம், பிக் ஜீரோ. ஒரே ஒரு முறை என் வாயிலிருந்து ஆண்டவருடைய வசனம் வராம உங்க முன்னால நிக்கும் போது வேற எதனா நான் பேசிட்டேன்னா அடுத்த முறை என்ன மதிப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடுத்த முறை என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, வணக்கம், தோத்திரம் எல்லாம் எதனால? இந்த வாயில இருக்கக்கூடிய வார்த்தையினால, வசனத்தினால. இந்த கேள்வி அப்படியே உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்க வாயில என்ன நிறைந்து இருக்கிறது? வாட் இஸ் யுவர் மவுத் ஃபில்ட் வித்? வாயில என்ன நிறைந்திருக்கிறது? ஜீவன் தருகிற நல்ல கர்த்தருடைய வார்த்தையா, சத்திய வசனமா, வேற எதனாவா? அந்த வசனம் முன்னிலே நிலைத்திருந்தால் அவருடைய நியாய தீர்ப்புகள் உனக்கு சாதகமாய் வரும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதிரும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்வேன். ஐ வில் கீப் யுவர் லா ஃபார் எவர் அண்ட் எவர். நான் என்றென்றைக்கும் தொடர்ந்து உம்முடைய நியாய தீர்ப்பை கை கொள்வேன், அல்லது வேதத்தை காத்து கொள்வேன். ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் படிச்சுக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் படிச்சுக்கிறேன், அப்படி இல்லை. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்வேன். உண்மையாகவே விசுவாசிகளுக்கு நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா கேட்கறதுக்கு வசனம் தான் முக்கியம். இந்த வசனத்தை இருதயத்துல டெபாசிட் பண்ணுங்க. வேத வசனம் தான் நமக்கு முக்கியன்றப்போ அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன்னா இந்த 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 வசனத்துக்கான தன்மை அது. தூக்கம் வரலன்னு என்ன பண்றது? ராத்திரில நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கு, எங்க ஆயா சொல்லணும், தூக்கம் வரலன்னா பைபிள் படுறா, தூக்கம் வரணும். தூக்கம் வரலன்னா என்ன பண்ணணுமா? பைபிள் படிக்கணுமா? பைபிள் படிச்சா என்ன வந்துடும்? தூக்கம். ட்ரை பண்ணீங்க. நாம எங்க படிக்கிறோம்? செல்ஃப்ல எத்தனை போய் வச்சிடறோம். இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சோன்னு பைபிள் எங்க? செல்ஃப்ல. இதோட அத்தனை ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா தனி பேக்ல வச்சிடுறது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த பேகு. எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். 45ஆம் வசனம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ச்சி செய்கிறபடியால் எப்படி நடப்பேன்? விசாலத்திலே நடப்பேன். ஏன்னா எங்க அடுத்த அடி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உம்முடைய வேத வசனத்தை நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? தியானித்து இருக்கிறேன். வார்த்தையை தியானிச்சு இருக்கிறேன். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆகவே அடுத்த படி எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் விசாலத்திலே நடக்கிறேன். எனக்கு தடுமாற்றம் இல்லை, எனக்கு வீழ்ச்சி இல்லை. காரணம் என்னன்னா, நான் எதுல நடக்கிறேன்? கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவனுக்கு தடுமாற்றம் இல்லை. அதுதான் இந்த வார்த்தை. விசாலத்திலே நடப்பேன்னா என்ன இல்லை? தடுமாற்றம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் தீர்மானம் எடுக்க முடியாமல் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ விஷயங்களுக்கு நம்மளால தீர்மானம் எடுக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்யாததுதான் காரணம். வேத வசனத்தை வாசிக்காதது தான் காரணம். பைபிள் படிச்சுட்டு ஜெபித்து எந்த காரியத்துக்காக நீ தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறாயோ அதுக்காக என்ன பண்ணலாம்? தீர்மானம் எடுக்கலாம்.
நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ச்சி செய்கிறபடியால் எனக்கு தடுமாற்றம் இல்லை. நான் தடுக்கி விழ போறதில்லை. நான் எடுக்கிற முயற்சி வீணா போறதில்லை. நான் விசாலத்திலே நடப்பேன். ஏன்னா வேத வசனத்தை வாசித்து, உம்முடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்து, ஜெபித்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். இப்போ நான் ஆராய்ச்சி செய்தபடியால் எனக்கு தடுமாற்றம் இல்லை. நான் விசாலத்திலே நடக்கிறேன். நேரா போய் ராஜாக்கள் முன்பதாக நின்று கர்த்தருடைய சாட்சிகளை குறித்து வெட்கப்படாமல் பேசுவேன். ஹல்லேலூயா. இது நம்மளுக்கு சவால் தான். இது ரொம்ப சேலஞ்சிங் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எல்லாத்தையும் பத்தி பேசுவோம், எல்லாத்த பத்தியும் பேசுவோம். கடைசியா பார்த்த சீரியல் பத்தி பேசுவோம். கடைசியா கேஜிஎஃப் டிவி சேனல்ல வந்துட்டுக்குதாமே, அதை பத்தி பேசுவோம். ஓட ஓட வெட்டினாங்களாமே சமீபமா, அதை பத்தி பேசுவோம். எல்லாத்தையும் பேசுவோம். நம்ம பேச தவிர்க்கிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை குறித்து. எப்பனா யோசித்து பாருங்க, உயிர் நண்பன் கிட்ட கூட எல்லாத்தையும் பேசி இருக்கிறோம், பைபிளை பத்தி பேசினதே இல்லை. ஆனா எந்த நேரத்துல கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்னு தெரியாது. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பல ஆண்டுகள் ஃப்ரெண்டு, பல ஆண்டுகள். பட்டிமன்றத்தில் அவர் எதிர்க்க இந்த பக்கம் அப்படின்னு எதிரெதிரா பேசுவோம். அவருக்கும் தமிழ் ஆர்வம் உண்டு. அவரும் நிறைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் படிக்குவாரு. பெரும்பாலும் இலக்கியங்கள் எல்லாம் பேசுவோம். ஒரு 15 நாள் தொடர்பே இல்லாம போயிருச்சு. அவங்க தங்கச்சி செத்துருச்சு மர்மமான முறையில. கோலார்கிட்ட அடக்கம் பண்ணிட்டு இருந்ததை எடுத்துன்னு வந்து மறுபடியும் அடக்கம் பண்ணோம். இப்படி நிறைய விஷயங்கள். அவர்கிட்ட எல்லாத்தையும் பத்தி பேசி இருக்கிறேன். திருக்குறளை பத்தி பேசி இருக்கிறேன், புறநானூறு பத்தி பேசி இருக்கிறேன், சிலப்பதிகாரத்தை பத்தி பேசி இருக்கிறேன், எல்லாத்தையும் பேசி இருக்கிறேன். 2 பேரும் தமிழ் குறித்து நிறைய பேசி இருக்கிறோம். ஆனா ஏசுநாதரை பத்தி ஒரு நாள் கூட பேசல. ஆனா அன்னைக்கு பேசினேன். அவரை சந்திக்க போன, தாடி விட்டுன்னு, தலை வாராம, துணியை துவைச்சு போடாம, அழுக்கு துணியோட அப்படி நான் பார்த்ததில்ல. அவரை உட்காந்துங்கிறார். பார்த்தது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒரு சனிக்கிழமை அது. நான் அப்படி உட்காந்துக்கிறேன். நான் மிக ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன். வருத்தப்படாத, ஆண்டவர் இருக்கிறார். ஒரு முறை ஏசப்பாவை ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா நாளைக்கு எங்க சர்ச்சுக்கு வாங்க. இவ்வளவுதான் நான் சொன்னது, வேற ஒண்ணுமே சொல்லல. ஏசப்பாவுக்கு முயற்சி பண்ண, ஏசு ஆண்டவர், ஏசு கிறிஸ்துவ முயற்சி பண்ணுங்க. ட்ரை ஜீசஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்க. அடுத்த நாள் 7:45 வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிறார். இந்த ஒரே வார்த்தை ஆண்டவர் அவரை ரட்சித்தது. இன்னைக்கு ஊழியக்காரனாய் உள்ள வந்து கொண்டு இருக்கிறார். எங்க போனாலும் சொல்லுவாரு. என்ன சொல்றேன்னா, அந்த நேரத்தில் அந்த ஒரு வார்த்தை, உன்னுடைய நண்பர்கள் எத்தனை பேரு நீ ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட மாட்டியான்னு ஏங்கி காத்து நிற்பாங்க. நீயோ எல்லாத்தையும் பேசியிருப்ப, எதை மட்டும் பேசி இருக்க மாட்டேன், ஆண்டவருடைய அன்பை மட்டும் பேசி இருக்க மாட்டேன். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சவுத் ஆப்பிரிக்கா சென்று இருந்த போது 2வது முறை டாக்டர் பிரான்ஸ் ஒரு பாடம் நடத்தினாரு. சிஸ்டம்ஸ். நம்ம எல்லாம் இப்ப இருக்கிறது ஒரு சிஸ்டம். நம்ம இருக்கிறது ஒரு சிஸ்டம். அரை மணி நேரம் கழிச்சுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு திரும்பி ஒன்னா வந்து உள்ள உக்காரலாம்னா, இதே மாதிரி ஒரு சிஸ்டம் இனி வாழ்நாள்ல அமையாது. ஒண்ணு ஒருத்தர் 2 பேர் போயிடுவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் 2 பேர் புதுசா வந்துருவாங்க. பஸ்ல போயின்னுக்கிறீங்க, ரஷ் ஆக்குது, அது ஒரு சிஸ்டம். ரேஷன் கடைக்கு போனீங்க, வரிசையில நின்னுக்கிறீங்க, அது ஒரு சிஸ்டம். ஸ்கூல்ல 4 பேர் ஒன்னா படிக்க போயின்னுக்கிறீங்க,
அது ஒரு சிஸ்டம். டீச்சருங்க 4 பேர் ஒண்ணா உட்காந்து பேசினுக்கிறீங்க, அது ஒரு சிஸ்டம். சில சிஸ்டம் ரிப்பீட் ஆகும், நிறைய சிஸ்டம் ரிப்பீட் ஆகாது. மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்ப கிடைக்கிற அந்த வாய்ப்புல இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிடணும் நம்ம. ஒருவேளை அந்த அமைப்பு திரும்பவும் நமக்கு அமையாது அப்படின்னு கிளாஸ் எடுத்தார். ரொம்ப உண்மை அது ஆண்டவருடைய பிள்ளைகள. இன்னைக்கு சாயந்தரம் ஒண்ணு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஹாய் பாய்ன்னு சொல்றீங்க, நாளைக்கு திரும்பி அவங்கள ஒருவேளை நீங்க பார்க்காம போயிடலாம். அப்ப கடைசி அவங்க மனசுல இயேசுவின் அன்பை விதைச்சா, கடைசி ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா யாருக்கு தெரியும்? அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆனா நமக்கு வெட்கம் தான் தடை, வேற ஒரு தடையும் இல்லை. வெட்கம் தான் தடை நம்மளுக்கு. We want to talk about everything but not God. எல்லாத்தையும் பத்தியும் பேச விரும்புறோம், ஆண்டவரை பத்தி மட்டும் பேச விரும்புறது இல்லை. இதுக்கு காரணம் என்ன? வெட்கம். தாவீது ராஜா சொல்றான், நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பதாக எப்படி பேசுவேன்? வெட்கப்படாமல் பேசுவேன். பேசினா என்ன நடக்கும்? ஆண்டவர் கிரியை செய்வார், உன்னை கருவியா பயன்படுத்துவார், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும். உன்னுடைய கிரீடத்திலே அந்த ஆத்துமாவினுடைய ரெப்ரசன்டேஷன் உன்னுடைய கிரீடத்திலே கணக்கு சேர்க்கப்படும். எத்தனை தவறவிட்ட வாய்ப்புகள்! வெட்கம், ரொம்ப வெட்கம் நம்மளுக்கு. ஆமா தானே? வெட்கம் நம்மளுக்கு. இயேசுநாதரை பத்தி பேசுறதுக்கு வெட்கம். ஆனால் அவரு பிதாக்கு முன்னால நம்மை அறிக்கை பண்ண வெட்கப்படல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு குமாரனை மரிக்க கொடுத்தார். இதை சொல்ல வெட்கம் நம்மளுக்கு. ஆனா தாவீது ராஜா சொல்றான், நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பதாக வெட்கப்படாமல் பேசுவேன். 47ஆம் வசனத்திலே, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். I will delight myself in your commandments. மன மகிழ்ச்சியாயிருப்பேன். வேதத்தை குறித்த ஒரு மன மகிழ்ச்சி, வார்த்தையை குறித்த ஒரு மன மகிழ்ச்சி, வசனத்தை குறித்த ஒரு மன மகிழ்ச்சி. இது ரொம்ப முக்கியமாய் கவனிக்க வேண்டியது. இது வேத வசனத்தை குறித்த ஒரு மன மகிழ்ச்சி. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். 2 சீஷர்கள் எம்மாவுக்கு போயின்னுக்கிறாங்க, ஒரு கிராமத்துக்கு போயின்னுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்ததை பேசிக்கொண்டு போறாங்க. வழிபோக்கரை போல இயேசுநாதர் கூட சேர்ந்துகிட்டாரு. இப்போ 3 பேர் ஆயிட்டாங்க. கேட்கிறார், இன்னத்தை பத்தி பேசுங்கிறீங்கன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீர் என்ன அந்நியரா? எருசலேம்ல நடந்தது உமக்கு தெரியாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்களே அப்படின்னு பேசின்னு போறாங்க. இயேசுநாதர் பேசிக்கிட்டே போனாரு. போகும் பொழுது அவர் வேத வாக்கியங்களை விளக்கி சொல்றாரு. இதை பத்தி எல்லாம் மனம் தளராதீங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினாலே முன்னறிவிக்கப்பட்டது தான் இது. மனுஷகுமாரன் வரணும், பாடுபடணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆவது நாள் உயிர் தெழணும் என்பது தேவனுடைய சித்தம்னு சொல்லின்னு வர்றார். இப்படி அவர் சொல்லும் பொழுது அவங்க இருதயங்கள் என்ன ஆச்சா? அந்த சீசன் சொல்றான், எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததான் மன மகிழ்ச்சி. எப்ப 2 ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை பேசுறாங்களோ கண்டிப்பா அங்க மன மகிழ்ச்சி இருக்கும். அதை விட்டுட்டு வேற என்ன பேசினாலும் அது சண்டையில தான் போய் முடியும். அது நல்லா முடியாது. வேத வசனத்தை பேசும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அல்லேலூயா. வேத வசனத்தை பேசும் பொழுது நமக்கு நேற்று
ஜான் ஹாகியா பேசினார். கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டார்ட்ஸ் இன் ஃபிஷிங் அப்படின்னு தொடங்கினார். மீன் பிடிக்கிற இடத்துல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகிறதுனார். அப்புறம் அவரு சொன்னது தெரியல, நான் என்ன சொல்றேன்னு. பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்ற அந்த சூழ்நிலையை சொல்றார். அப்போ பேதுருக்கு ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னா, பேதுரு மீனவன், இயேசுநாதர் ஒரு ஜூயிஷ் ரபி, கார்பெண்டர். கார்பெண்டர் வேலையை பத்தி இவர் எதனா சொன்னா அத ஒத்துக்கலாம். மீன் பிடிக்கிற வேலையை பத்தி இவர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? 40 வருஷம் மீன் பிடிச்சவங்கிட்ட சொல்றாரு. இப்போ வலைய போடுன்னு சொல்றாரு. கார்பெண்டர் பேச்ச கேட்கறதா, மீன் பிடிக்கிறவன் பேச்ச கேட்கறதா? மீன் பிடிக்கிறவனுடைய அனுபவத்தை நம்புறதா, கார்பெண்டர் பேச்ச கேட்கறதா? பேதுருக்கு கவலை, பிரச்சனை. ஆனா பேதுரு தன் அனுபவத்தை எல்லாம் மூட்டை கட்டி தூரம் வச்சுட்டு, இந்த சின்ன பையன் வயசுல 30 வயசு சின்னவரு கார்பெண்டர் பேச்ச கேட்டு கடல் ஆழத்துல தள்ளின்னு போய் வலைய போட்டான். மீன் தானா வந்து என்னாச்சு, வலை கரைக்கு வந்தாங்க. கரைக்கு வந்தாங்க, மீனை விட்டுட்டாங்க, அவரு பின்னால போயிட்டாங்க. இப்போ நேத்து இத கேட்டுன்னு இருக்கிறேன். அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு மின்னல்ல வந்து தாக்குறது போல வேத வசனம் நம்மை தாக்குகிறது. ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் பேரில் எப்படி இருப்பேன்? மன மகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பேன். ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆண்டவருடைய பிரமாணங்களை, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு கையெடுக்கணும். நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணுவேன்? கையெடுப்பேன். ரோமன் கத்தோலிக்க சபை தான் இந்த பைபிள் ரீடிங் யாருக்குன்னா சான்ஸ் கொடுத்தாங்கன்னா முன்னால போயிட்டு முக்காடு போட்டுக்குன்னு கீழே குனிஞ்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு படிச்சு முடிச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு வச்சுட்டு வருவாங்க. வேத வசனத்துக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஆமா, அன்னைக்கு நம்மை தற்காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை தான், ஆண்டவருடைய வசனம் தான். அவருடைய வசனம் இல்லாவிட்டால் என்றைக்கும் அழிந்து போயிருப்போம். அவருடைய வார்த்தை தான் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறது. சிக்காயிட்டு படுத்துன்னு இருந்தப்போ நம்மளை உயிர்ப்பித்தது கர்த்தருடைய வார்த்தை. அன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. டாக்டர் குத்த மருந்து ஊசி எல்லாம் அப்புறம் தான், முதல் நமக்கு ஜீவனை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. வாழ்க்கையில நம்பிக்கை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. சோர்ந்து போன நேரங்களில், மனம் கலங்கின நேரங்களில், கண்ணீரின் பாதையில், குடும்பத்திலே மரணம் ஏற்பட்ட போது, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தற்காத்து வழி நடத்தி வந்தது கர்த்தருடைய வார்த்தை தான். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கல்வி முறையில எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியெல்லாம் சொல்றப்போ ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா தானே? குழந்தைங்களுக்கு ஆப்பிள் பழத்தை காட்டி அது டீச்சருங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் சொல்லுங்கிறது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாயை திறந்து பாலாடையில பால் ஊத்தினுங்கிறது. அதான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், 119 முடிக்கணும். ஒரு முறை ஃபுட்பால் ஆடிட்டு லேட்டா வந்தேன் வீட்டுக்கு. குடும்ப ஜபம் இல்லாத என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. ரைட்டா? லேட்டா வந்தேன்னா வந்த உடனே சாப்பாடு பசி எடுக்குது சாப்பாடு போடுன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். எங்க அம்மா அப்போ ஜபம் இல்லாத என்ன இல்லை, எங்க ஆயா வேற கூட ஒத்து 2 பேரும் சரியான மாமியார் மருமகன். இந்த ஜபம் விஷயத்துல எதுல ஒன்னா இருந்தாங்களோ இல்லையோ, சோத்துக்கு எங்க ஆயா எப்படி சொல்லணும் தெரியல, ஜபம் இல்லை சோத்துக்கு முதல்ல வந்துச்சு. இவ்வளவு நேரம் ஊர் சுத்திட்டு இருந்துச்சு. உக்காந்தோம், செம்ம கோவம். 119 சங்கீதத்தை படிக்கிறதுக்கு முழு சங்கீதத்தையும் படிச்சு முடிச்ச உடனே அதுக்குள்ள ஜாய் ஒரு பக்கம் தூங்கியாச்சு, ஸ்டான்லி ஒரு பக்கம் தூங்கியாச்சு.
அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் தூங்குனீங்க. சரி, இருக்கட்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முழு பைபிள்ல 119ஆம் சங்கீதத்துல தான் வெறும் கர்த்தருடைய வார்த்தைய பற்றி மட்டும் இருக்கும். வேற யாரு கதையும் அங்க இருக்காது. முழு 172 வசனத்திலையும் 176 வசனத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைகள், பிரமாணங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள், கட்டளைகள், வார்த்தைகள், வசனங்கள், வழிகாட்டுதல்கள் எல்லாமே வேத வசனம் தான். ஒவ்வொன்றும் வேத வசனம் தான். ஏன் சாய்ஸ் இந்த தெரிந்து கொள்ளுதல்? ஏன்னா வசனத்துக்கான பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. வார்த்தை கிடைக்காத நாட்கள் வரும். அப்பொழுது இந்த இதயத்திலே பதித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் தான் நமக்கு வழிகாட்டும், நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும். எதனா ஒழிஞ்சு போயிடும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. 41ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாமே. 40 கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதா. நீங்க எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை தருவேன் என்று, உம்முடைய தயவை தருவேன் என்று வாக்களிச்சிருக்கீங்க. அந்த கிருபையை தாங்க, அந்த தயவை தாங்க, அந்த ரட்சிப்பை தாங்கப்பா. அந்த யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். உம்முடைய உதவிக்காரத்தை நீட்டும். மனிதர்களால் காயப்பட்டிருக்கிறேன், வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கிறேன், சொற்களால் காயப்பட்டிருக்கிறேன், செயலால் காயப்பட்டிருக்கிறேன். நானும் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறேன். இப்போ கிளையாத்தின் பிசின் தைலமாகிய உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கும், என்னை சுத்தமாக்கும், எனக்கு சமாதானத்தை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும். இது நம்முடைய ஜபமா இந்த காலவெளியில இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் டைம் தர விரும்புறேன். எல்லாம் முழங்கால் படிட்டு, அப்பா உம்முடைய வசனத்தினாலே என்னை வழி நடத்துங்க, உம்முடைய வார்த்தையினாலே என்னை நிரப்புங்க, உம்முடைய கிருபையினாலே என்ன வழி நடத்துங்க. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எனக்கு வழி